ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஓட்ஸையும் ரவையும் வச்சு தான் ஒரு பிட்டு செய்து காட்ட போகிறேன். இந்த பிட்டுக்கு பச்சை மிளகாய், இடிசம்பளம், மாம்பழம் தான் வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் கறியும் வச்சு சாப்பிடலாம். இந்த பிட்டை டயபெட்டிக்காராக்கள், டயட் பண்ணுறாக்களுக்கு அருமையான ஃபுட், நல்ல டேஸ்ட்டும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பாலையும் எடுக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் எடுக்க வேணும். ரவை 1 கப். 2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த ஓட்ஸ் ஓர்கானிக் ஓட்ஸ். நீங்கள் நார்மல் ஓட்ஸும் பாவிக்கலாம். ஓர்கானிக் ஓட்ஸ்ன்றதால கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்ஸாக இருக்குது. நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற ஓட்ஸ் வாங்கினா நல்லா, அது சின்ன சின்னதாக மாப்போல் வரும். இது 2 கப் எடுத்திக்கிறேன். 1க்கு 2. 2ஐயும் இப்போ வறுத்தெடுக்க வேணும். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கொள்ளுங்க. வச்சு ரவையை வறுக்க போகிறேன். இது கணக்க வறுக்க தேவையில்லை, கொஞ்சம் இந்த வாசம் வந்தாலே போதும். ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளே வறுத்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தெடுத்திங்கன்னா போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சூடாகி நல்ல வாசம் வரும் வறுத்தா. அந்த வாசத்தோடு எடுத்திங்கன்னா போதும். லோவுக்கும் மீடியத்துக்கும் அளவுக்கு கீட்டை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஓட்ஸை வறுத்தெடுக்க வேணும். இதையும் அதே மாதிரித்தான் வாசம் வரும் வரைக்கும் வருங்க. லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில் வைங்க ஹீட்டை. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஏன் வறுக்கிறேன்டா, நம்ம கூலாகாது. வறுத்திங்கண்டா உதிரி உதிரியாக வரும் புட்டு. இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. ஆறினது பிறகு தண்ணியை கொஞ்சம் கொதித்து வர நேரம், கூட கொதிக்கவும் கூடாது, ஆறியும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்க வேணும் தண்ணி. இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முளம் சூடான தண்ணியை தான் நீங்கள் விட்டு குழைக்க வேணும். இதை அப்போ தான் இது மாமாயி வரும். அது கொஞ்சம் இளம் சூடான தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு ஒரு மணி தேலமோ இல்லாட்டி ஒரு 2 மணி தேலமோ அப்படியே மூடி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா எல்லாம் இலகி மாதிரி வரும், உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் தண்ணி விட்டால் கூடையும் விட்டுறாங்க, கூலாக போயிடும். போட்டு நல்லா அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. இது ஓர்கானிக் ஓட்ஸ்ன்றபடியாக கொஞ்சம் பெருசாக கிடக்குது. நீங்கள் நார்மல் ஓட்ஸ்ன்னு சொன்னால் அது கரைஞ்சிரும் சுடுதண்ணியில். இப்போ மூடி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இடிசம்பலுக்கு பார்ப்போம் தேவையான பொருட்களை. பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கிறேன். கறிவேப்பிலை ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு ஒரு புளி பாதி எடுத்திருக்கிறேன். தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன். உப்பு எடுத்திருக்கிறேன், அதுவும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். மாசி ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இதுக்கு. இப்போ இதை உரலில் இடிக்க வேணும். இந்த உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை கொச்சிக்காயை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ மாசை போட்டு நல்லா இடிக்க வேணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்செடுக்க வேணும். இடிச்சிட்டு பச்சை மிளகாயை 2 முறிச்சு போட்டிருக்கிறேன். போட்டு அதையும் நல்லா இடித்து கொள்ளுங்க. இந்த சம்பல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிட்டுக்கும் சம்பலுக்கும் மாம்பழத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த அளவுக்கு இடிச்செடுங்க. இப்போ கறிவேப்பிலையும் போட்டு இடிக்க வேணும். அதோட இடித்து எடுத்துகிட்டு இப்போ உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்து போடுங்க. சம்பளுக்கு உப்பு கொடுத்துட்டா சாப்பிட இல்லாது. போட்டு அதையும் நல்லா இடித்து எடுத்துட்டு வெங்காயத்தை போட்டு இடிக்கணும். இப்போ பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதான் நேர்லியாக போட்டு இடிக்கிறேன்.
சின்ன வெங்காயம்னா நீங்கள் கடைசியாக போட்டு இடித்தா நல்லாயிருக்கும். அதையும் நல்லா இடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துகிட்டு இப்போ தேங்காய் பூ போட்டு இடிக்க வேணும். தேங்காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இடிங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துட்டேன். இப்போ தேசி புளி விட வேணும். உப்பையும் பார்த்துக்கொள்ளுங்க அளவாக இருக்காண்டு, காணாட்டு உப்பை போடுங்க. இப்போ தேசி புளியை விடுங்க. விட்டுட்டு இதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுச்சிங்கன்னா காணும். எல்லாம் நல்லா இடிப்பட்டுட்டு இது மிக்ஸ் ஆகிறதுக்காக இடிக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் டேஸ்ட்டான பச்சை மிளகாய் இடி சாம்பல் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள் ஒரு வீட்டில். இப்போ புட்டு பானை அடுப்பில் வச்சு தண்ணி விட்டுருக்கேன் உள்ளுக்கு. இது நல்லா கொதி வந்தது பிறகு தான் நீங்கள் எடுத்து மாவு போடணும். அப்போ தான் புட்டுக்குள்ளெல்லாம் அப்பாதுமா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா ஊறி புட்டுக்கு எல்லாம் உதிரி உதிரியாக வந்திருக்குது. இது ஆர்கானிக் ஓட்ஸ் வழியாக கொஞ்சம் முழுசும் அதிகமாக இருந்தது. நீங்கள் நார்மல் ஓட்ஸ் எடுத்தீங்கன்னா அது தண்ணியிலே கரைஞ்சிரும். ஆனால் புட்டு நல்ல டேஸ்ட்டாக வந்தது. இது அவியக்குள்ளே கரைஞ்சிரும் எல்லாம். இதை நல்லா மணியாக பிரட்டி எடுங்க. நீங்கள் கொத்த தேவையில்லை, சும்மா கையால் பிரட்டி எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்டுது. முதல் தேங்காய் பூ போட்டிருக்கிறேன், போட்டு அப்புறம் மாவை போட்டிருக்கிறேன். அப்புறம் உடையில தேங்காய் பூ இப்படி 3 தரம் போட்டு எடுத்துருக்கிறேன். தேங்காய் பூ கூட போட்டால் நல்லா இருக்கும் இந்த புட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த புட்டையும் சம்பளையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாம்பழம் சீசனுன்றதால நல்லா மாம்பழமும் வட்டி வச்சு அதோடு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் மாம்பழத்தோடு சாப்பிட்டேன். உங்களுக்கு தேவையண்டா ஓட்ஸை நீங்கள் பெருசாக அரிக்க நினச்சிங்கன்னு சொன்னால் வறுத்துட்டு கொஞ்சம் மிக்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு போட்டும் நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்படியும் நல்லாயிருக்கும். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ புட்டுக்குள்ள வச்சுட்டு அவிய விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே அவிய விடுங்க. அவிஞ்சிடும், ஆவி மேலே வரும். இந்த பாருங்கள், ஆவி மேலே வந்துட்டு இப்படின்ட்டு அவிஞ்சிதுண்டா அர்த்தம். இப்போ அவிஞ்ச புட்டுக்குள்ளே இறக்கி எடுத்து இப்படி ஒரு அகண்ட பாத்திரத்தில் ஈஸியாக நீங்கள் பின்னுக்கு கத்தியை வச்சு தள்ளினீங்கன்னா வந்துடும். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த புட்டண்டு. இது டேஸ்ட்டும் அப்படி இருந்தது. இதை நீங்கள் டயபெட்டிக் ஆக்களும் சாப்பிட்டு பாருங்கள், டயட் பண்ணுறாக்களும் சாப்பிட்டு பாருங்கள், நார்மல் ஆக்களும் சாப்பிடலாம், அனைவரும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த புட்டை நீங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.